கரெக்டான ப்ரொபோர்ஷனோட 3 மாசம் ஆனாலும் கெடாத மாதிரி தக்காளி தொக்கு பண்ணிருக்கேங்க. இது இருந்துருச்சு அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு சைட் டிஷ் பிரச்சனை இல்ல, ஊறுகாய் பிரச்சனையும் இல்ல, சாதத்தோட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். நான் இன்னைக்கு 3 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். நீங்க ஆப்பிள் தக்காளியா இருந்தாலும் சரி, நாட்டு தக்காளியா இருந்தாலும் சரி, எது வேணும் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த கிரீன் கலர் போர்ஷன்ல எடுத்துட்டு மீடியம் சைஸ் பீசஸா வெட்டி ஒரு பெரிய கடாயில சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பெரிய கடாய் இல்லைன்னா இட்லி பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு பெரிய எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி கழுவிட்டு இதோட சேர்த்துட்டு நார்ல எடுத்துட்டு அப்படியே அடுப்புல வச்சிடலாம். ஹை ஃபிளேம்ல வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா தண்ணி விடுங்க, நிறைய தண்ணி விடும். தண்ணி விட 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 அதை அப்பப்ப கலந்து விட்டுட்டு நீங்க அந்த தண்ணி கூட வத்த வைக்கணும். அப்பப்ப கலந்து விட்டா போதும். நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் இது நம்ம அடுப்புல வைக்கணுங்க. கண்டிப்பா இது 1 மணி நேரம் ஆயிருங்க. தக்காளி பொடி பொடியா வெட்டிட்டு அப்படியே எண்ணெயில வதக்கியும் பண்றாங்க. ஆனா அது ரொம்ப நேரம் எண்ணெயில வேகணும்ன்றதுனால நான் இப்படிதாங்க பண்றேன். நான் இதை நைட்டே செஞ்சு வச்சுட்டேங்க. காலையில தான் நான் மத்த ப்ராசஸ் பண்ண போறேன். இப்ப நான் காமிக்கிற ஸ்பூன்ல 3 ஸ்பூன் வெந்தயம், 3 ஸ்பூன் கடுகு,